ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதில் அந்த 10 டீமும் அவங்களுக்கான டீம் பிளேயர்ஸை பிக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எந்தெந்த டீம் எந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிட்டாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் அன்சோல்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள கம்மியான விலைக்கு ஒரு சில டீம்லாம் வாங்கியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மோஸ்ட்டாக இந்த ஐபிஎல் 2026க்கான மினி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்கேப்டு பிளேயருக்கு தான் முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்குது, ஸோ மோஸ்ட்டாக ஹையஸ்ட் பிளேயரை எந்த ரேட்டுக்கு போயிருக்காங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஐபிஎல் சீசன் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஐபிஎல் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே பார்த்தா நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டீம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா மோஸ்ட்டாக ஹை ரேட்டுக்கு போன பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா கேமரன் கிரீன் தாங்க. இவங்க தாங்க ஹையஸ்ட் ரேட்டுக்கு போயிருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். 25.20 கோடிக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இவங்கள வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிளேஸில் பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரானா 18 கோடிக்கு போயிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸில் இவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள 18 கோடிக்கு வாங்கியிருக்கு. பிரசாந்த் வீர் இவங்க பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர், அதாவது நியூ பிளேயர். ஸோ 14.20 கோடிக்கு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு. அதே தென் நெக்ஸ்ட் என்னன்னா கார்த்திக் சர்மா இவங்களையும் பார்த்தீங்கன்னா 14.20 கோடிக்கு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்கு. இந்த மினி ஆக்ஷனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு வருது. ஏன்னா எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரை தான் சூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க பார்த்தா ஃபஸ்ட்டு அன்சோல்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 13 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன முஸ்தபிஸ் ரஹ்மான் இவங்கள பார்த்தீங்கன்னா 9.2 கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பிளேயரை பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா கேமரன் கிரெயின், மதிஷா பத்திரானா, அதுக்கப்புறம் நான் முஸ்தபிஸ் ரஹ்மான். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 10 கோடியில் இருந்து ஸோ அதை விட கம்மியாக வாங்கின டீமு வாங்கின பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஜாஷ் இங்கிலீஷ் இவங்கள பார்த்தீங்கன்னா 8.6 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல சூஸாக இருக்குமோன்னு எனக்கு என்னவோ தோணுது. அதுக்கப்புறம் நான் ஆசிப் தார் 8.4 கோடிக்கு டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல் தான் எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து நல்லா சேஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு முக்கியமான ட்ரேடாக பண்ணியிருக்காங்க. ரவி பிஸ்னாய் ஸோ லெக் ஸ்பின்னரான இவங்கள 7.2 கோடிக்கு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியிருக்கு. வெங்கடேஷ் ஐயர் போன சீசனே பார்த்தா ராயல் சேலஞ்சு பெங்களூர் பார்த்தா இவங்களை எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே பார்த்தா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 20 கோடி வரைக்கும் பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வெறும் 7 கோடிக்கு பார்த்தா ராயல் சேலஞ்சு பெங்களூர் பார்த்தா இவங்களை வாங்கிட்டாங்க. ஜேசன் ஹோல்டர் வெறும் 7 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ராகுல் சகர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் 5.2 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இவங்க பார்த்தா நல்ல ஒரு டீமை தான் பிக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தா ட்ரேட் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா ஒரு தரமான பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் மங்கேஷ் யாதவ் இவங்கள பார்த்தீங்கன்னா 5.20 கோடிக்கு ராயல் சேலஞ்சர் பெங்களூர் பார்த்தா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 5 கோடி அதாவது 5 கீழே இருக்கிற கோடிகளில் எத்தனை பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க டீமுங்க. ஸோ எத்தனை பிளேயர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தா 30 lakhஸில் நிறைய பிளேயர்ஸை பார்த்தா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பென் இட்வஷிஸ் இவங்கள பார்த்தா 4.4 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தா வாங்கியிருக்காங்க. இவங்க போன சீசனில் 2025 ஐபிஎல்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது பார்த்தோன்னா கேப்டனாக இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களுடைய தலைமையில் பார்த்தா ஒரு நல்ல டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஃபைனலில் பார்த்தா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பஞ்சாப் கிங் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிஷாங்கா இவங்கள பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கு டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஜேகே எட்வர்டர்ஸ் இவங்கள பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸை பார்த்தா நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. சூப்பர் கெனோலி அவங்கள பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. தேஜஸ்வி சிங் இவங்கள பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வாங்கியிருக்காங்க. முகுல் சௌத்ரி 2.6 கோடிக்கு பார்த்தா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் பார்த்தா வாங்கியிருக்காங்க. ஹர்ஷத் ரகுவன்ஷி இவங்கள பார்த்தா 2.2 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வாங்கியிருக்காங்க. டேவிட் மில்லர் நல்ல ஒரு ஃபினிஷர் இவங்கள பார்த்தா 2.2 கோடிக்கு டெல்லி கேபிட்டல் பார்த்தா வாங்கியிருக்காங்க. பென் டக்கெட் இவங்கள பார்த்தா டெல்லி கேபிட்டல் 2 கோடியில் பார்த்தா வாங்கியிருக்காங்க. இதுதாங்க சரியான பிட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள குறைச்ச வழிக்கு வாங்க முடியுமான்னு பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சில பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஃபின் அதன் 2 கோடிக்கு கொல்கத்தா வாங்கியிருப்பாங்க. ரச்சன் ரவீந்திரா 2 கோடிக்கு கொல்கத்தா வாங்கியிருப்பாங்க.
டாம் பேட்டன் 2 கோடிக்கு குஜராத் வாங்கியிருப்பாங்க. கைல் ஜேம்சன் 2 கோடிக்கு டெல்லி கேபிட்டல் வாங்கியிருப்பாங்க. அகில் ஹசைன் இவங்கள 2 கோடிக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. டீம் சைப்பட் 1.5 கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வாங்கியிருப்பாங்க. சலீல் அரோரா 1.5 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. முக்கியமான பிளேஸுக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இவங்கள வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதனா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களை எடுக்காமல் இருப்பாங்க. அப்படி ஒரு வேளை ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனால் இவங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யார் யாருன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவோட ஓப்பனரான யங்ஸ்டரான ஜேக்கப் மக்காக் இவங்களை பார்த்தீங்கன்னா எடுக்கல. டேரியல் மிச்சல் ஸோ இவங்களும் எடுக்கல. ஷானக்கா, ஜேமி ஸ்மித், கோட்ஷி, ஃபருக்கி, மகிஷ தீக்ஷனா, முஜிபுர் ரஹ்மான், சிமர்ஜித் சிங், தஸ்கின் அகமது, காட் அஸ்கின், டெவான் கான்வே, மைக்கேல் பிரேஸ்வெல், இன்னும் மாதிரி முல்டர், ஸோ தீபக் கூட, விஜய் சங்கர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை பார்த்து எந்த ஒரு டீமுமே பார்த்தா பிக் பண்ணலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். போன சீசனாக இருந்தாலும் சரி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் டீம் எடுக்காமல் இருப்பாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் முக்கியமான கண்டென்ட்டில் சந்திக்கலாம்.